ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கிராஃப்ட்டுக்கு கார்ட்போர்டும் A4 ஷீட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஸ்டிக்கி நோட் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலரில் உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட ஸ்டிக்கி நோட் இல்லைன்னா கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்கெட்ச் எடுத்துருக்கேன். பிளாக் கலர் பெயிண்ட்டும் எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் அதை நான் யூஸ் பண்ணலை. ஸ்கெட்ச் வச்சு ட்ரா பண்ணிட்டேன். அப்படி உங்களுக்கு ஸ்கெட்ச் வச்சு ட்ரா பண்ணுறது பிடிக்கலன்னா நீங்கள் பெயிண்ட்டு கூட பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். இப்போ அந்த கார்ட்போர்டை கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தது. அதை நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கட் பண்ணி A4 ஷீட்டை வச்சு கவர் பண்ணிக்கிறேன். நான் எப்படி கவர் பண்ணியிருக்கனோ அந்த மாதிரியே கவர் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். அப்புறம் இந்த கிராஃப்ட்டு ஃபுல்லாகவே நான் ஃபெவிகால்லையே முடிச்சுட்டேன். அதனால எல்லோரும் இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த A4 ஷீட்டை வச்சு கவர் பண்ணிவிட்டு நான் ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதையே பண்ணுங்கள். எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ட்ராயிங் இருக்குல்ல, அதை பண்ணிக்கலாம். கூகுளில் போய் ட்ராயிங் இமேஜ்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா இமேஜ் வரும். அதுலேருந்து எடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் என்ன ட்ராயிங்னா ஒரு கேட்டு கீழே உட்காந்துருக்க மாரி வரைஞ்சிருக்கேன். அதோட கையில் பட்டர்ஃப்ளை இருக்கிற மாரி. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேல் பென்சிலை வச்சு மார்ஜின் மாரி போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட ஒரு க்ரீன் கலர் டேப்பு காமிச்சேன்னா அதை வச்சு தான் நம்ம கார்னரில் கவர் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த மாரி உங்கள்கிட்ட டேப்பு இருந்தால் நீங்களும் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபோம் ஷீட்டு இருந்தால் கூட ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நானாக அந்த டேப்பை வச்சு தான் கவர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி தான் இந்த மார்ஜின் போட்டிருக்கேன். இதை பாருங்கள், நான் ட்ராயிங் பண்ணிட்டேன். இப்போ அந்த கேட்டுக்கு கீழே கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் கொஞ்சம் புல்லெல்லாம் இருக்கிற மாரி வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு பென்சிலை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கெட்சை வச்சு வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ ஸ்கெட்சை வச்சு அந்த பூனைக்கும் அந்த புல்லுக்கும் அவுட்லைன் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அதே ஸ்கெட்சை வச்சு பூனைக்கு ஃபுல்லாக கலரும் பண்ணிப்பேன். நீங்கள் இந்த இடத்துல பெயிண்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நானாக ஸ்கெட்சை வச்சு கலர் பண்ணிட்டேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். இப்படி ஃபுல்லாக கலர் பண்ணதுக்கப்புறமா நான் ஸ்டிக்கி நோட்டை எடுத்துக்கிறேன். அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி ஆஃப் பட்டர்ஃப்ளை இருக்கிற மாரி ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணால் நம்மளுக்கு 2 பட்டர்ஃப்ளை கிடைக்கும். நான் சின்னதில் 3 பண்ணுறேன் பட்டர்ஃப்ளை, பெருசில் 2 பட்டர்ஃப்ளை இருக்கிற மாரி பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைக்குமே 2 நான் பண்ணிக்கிறேன். சின்னதுக்கு மேலே க்ரீன் கலர், கீழே ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை இருக்கிற மாரி நான் பண்ணுறேன். அப்போ ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை நம்மளுக்கு 3 வேணும்.
நான் சொல்கிறது புரியலன்னா நீங்கள் வீடியோவை பாருங்கள். நான் ஸ்லோவாக தான் காமிக்கிறேன். பெரிய பட்டர்ஃப்ளைக்கு மட்டும் ரெண்டுமே கீழேயும் மேலேயுமே க்ரீன் கலரே நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒயிட் கலரில் பட்டர்ஃப்ளை கட் பண்ணியாச்சு. அதை சிசரை யூஸ் பண்ணி இதுமாரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா கீழே வைக்கிறப்ப கொஞ்சம் எம்போஸாக இருக்கும். இப்போ க்ரீன் கலரை மடித்து விட்டு மேலே ஒட்டிக்கலாம். நான் இப்போ அந்தமாரி எல்லாமே ஒட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த போர்டுக்கும் நான் டேப்பை வச்சு கவர் பண்ணிட்டேன். பின்னாடி ஹேங் பண்ணுறதுக்கும் நான் உள்ளன் த்ரெட் வச்சுருக்கேன். அது ஸ்ட்ராங்காக இருக்கா. அதுக்கு மேலேயும் டேப்பு போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ பட்டர்ஃப்ளை எல்லாம் உங்களுக்கு எங்கே இருந்தால் நல்லா இருக்குமோ அங்கே நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சும்மாவே வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எங்கெங்கே வச்சா நல்லாயிருக்கோ அங்கே வச்சு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த கேட்டு கையை தூக்கிட்டு இருக்குல்ல, அந்த கைக்கிட்டையும் ஒரு சின்ன பட்டர்ஃப்ளையை அங்கே பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பட்டர்ஃப்ளையை ஒட்டினதுக்கப்புறமா கேட்டுக்கு ஐஸ் வைக்கணும். நான் ஒரு சின்ன ஸ்டோனை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளைக்கு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனாக ஸ்கெட்சை வச்சு மேலே இந்த மாரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். ஸ்டோன்ஸை பட்டர்ஃப்ளைக்கு நடுவுலையும் கொஞ்சம் ஒட்டிக்கிறேன். அப்புறம் ஒரு பிங்க் கலர் ஸ்கெட்ச் வச்சு ஹார்ட்டினும் அங்கங்கே போட்டிருக்கேன். இதோட இந்த கிராஃப்ட் வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த மாரி ஆஃப் ஸ்டோனை நடுவில் ஒட்டியிருக்கேன். இந்த ஹார்ட்டின் ஸ்டோனெல்லாம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்க